கும்ப லக்னத்துல கரெக்டா ஒரு 3:30 மணிக்கு மேல பிறக்குது வருடம். அப்ப கும்ப லக்னம் பிறந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது, அதாவது லக்னமும் ராகுசாரம் சதயத்துல, ராசியும் பாத்தீங்கன்னா ராகுசாரம் சுவாதியில இந்த வருடம் பிறக்குதுங்கய்யா. அப்ப பாத்தீங்கன்னா இது விருச்சகத்துக்கு எந்த மாதிரி வேலை செய்யும்னா, பொதுவாவே இப்ப நீங்க தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருட பிறப்பு பலன், கிரக அமைப்பு, திசாபுத்தி, கோட்சாரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உலகுக்கு, அதாவது நாட்டுக்கு தான், வெளியில, அதாவது அண்டத்துல என்ன நடக்குதுங்கிற விஷயத்த தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வருட பிறப்புகள் எல்லாம். இப்ப அது தனி மனித ஜாதகத்துக்குள்ள நம்ம அதை எடுத்து பேசுறோம் அப்படிங்கும் போது, எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறது விருச்சக ராசிக்கு பேச சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கும்பத்துல லக்னம் விழுந்து விருச்சக ராசியாகி இந்த ராசிக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கு. இப்போ விருச்சக ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம்ங்கிற இடத்துல ஒரு 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இந்த வருடம் பிறக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா 5 கோள்கள் மீனத்துல பூர்வ புண்ணியம்ங்கிற இடத்துல இருக்கு. அப்ப அது பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு, சுக்கிர பகவான் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சூரியன் இருக்கிறாரு, ராகுவும் இருக்காங்க. இப்ப இவங்களோட சேர்ந்து ராகு இருக்கிறாங்க. இப்ப 5 கிரகங்களும் சாதாரண கிரகங்கள் அல்ல. 5 கிரகங்களும் சுகத்தை கொடுக்குறவ, சொத்தை கொடுக்குறவ, உழைப்ப கொடுக்குறவங்க, இது எல்லாமே 5 கிரகம் இருக்கு. அப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணியம்ங்கிற ஒரு விஷயம் ஆகுது, நம்மளுடைய எண்ணங்கள் ஆகுது, நம்மளுடைய சொத்துக்கள் ஆகட்டும், நம்மளுடைய பிள்ளைகள் ஆகட்டும், படிப்பாகட்டும். நீங்க ஒரு விஷயத்த பொதுவாவே விருச்சக ராசி அப்படின்ட்டாலே அடிப்படை பேட்டர்ன் குணம்னு ஒண்ணு இருக்குது இங்க. அவங்களுக்கு என்னன்னா, தான் ரிஸ்க தேடி போய் தலையிட்டு ஒரு பிரச்சனைய தான் உருவாக்கி அந்த பிரச்சனையை தானே தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. வீடு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அதுல போய் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நான் சம்பாரிச்சு நான் வீடு கட்டி அது என் வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரிஸ்க தேடி போறதுல விருச்சக கிரகத்துக்கு ரொம்ப பிடிக்கும், விருச்சக ராசிக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், அந்த எண்ணங்கள், புத்தி, சிந்தனை அப்படிங்கிற இடத்துல இத்தனை கிரகங்கள் அந்த வருட பிறந்து 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ண ஓட்டத்தினுடைய அளவு ரொம்ப அதிகரிக்கும். அப்ப இந்த வருட பலன் அது. அப்போ நமக்கு என்ன முக்கியமான தேவைகளோ, நம்ம தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு என்ன நமக்கு முக்கியமோ, நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த எண்ணங்களை புஷ்அப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, விருச்சக ராசியை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கோட்சாரத்துல இப்போ மே 1ஆம் தேதி போகக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாருங்க கோட்சாரத்துல. இந்த குரு இந்த 2 ராசியையும், விருச்சக ராசிக்கு உண்டான தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகுது, விரயஸ்தானத்தையும் பார்க்க போகுது. அப்போ செலவு, அதாவது தனத்தையும் குரு பார்ப்பாரு, விரயத்தையும் பார்ப்பாரு. தனாதிபதி 8ல உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்போ 2மே ஆக்ஷன் ஆகும். காசு பணத்தை கொடுக்கறதும் அதிகமா இருக்கும், செலவை கொடுக்கறதும் அதிகமா இருக்கும். செலவு அதிகமா ஆகுது அப்படின்னாலே பணம் வராம நம்ம செலவு பண்ண முடியாது. அப்போ பணம் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு விரயமும் அதிகரிக்கும். அப்போ சுப விரயமாக செய்வது. ஏன்னா 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு இந்த வருட பிறப்புல. அப்போ பாக்கியாதிபதி சந்திரன் அங்க இருக்கும் பொழுது ஒரு அற்புதமான முதலீடுகள், போக்குவரத்துங்கிறது, அதாவது சொத்து சம்பந்தமான முதலீடுகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட பிறப்பு கும்ப லக்னத்துல பிறக்கிறதுனால எதிரி ஸ்தானத்துல போய் தன்னுடைய ராசியாதிபதி செவ்வாய் போய் நீசமாகிறாரு. அப்போ நீசமாகிறார் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை இழக்கிறாரு. அப்போ அந்த வீட்டதிபதி, பொதுவா ஒரு ரூல் ஜோதிடத்துல உண்டு, என்னன்னா ஒரு நீசமான கிரகத்துக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா நீச பங்கமாகும் அப்படிம்பாங்க. ஆனா லக்னாதிபதி, அந்த ராசியாதிபதியான விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் போய் தன்னுடைய பலத்தை இழக்கும் போது, நீர் ராசியில இழக்கும் போது, அந்த சந்திரன் ராகுசாரம் வாங்கி 12ல இருக்கும்போது இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதும் ரத்த அணுக்கள் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். ஒண்ணு நீர்ல உடம்புல நீர் அதிகமாகலாம், இல்ல வெள்ளை அணுக்களுடைய குறைபாடு அதிகமாகலாம், இல்ல ரத்தத்துல ஏதாவது ஹீமோகுளோபின் குறைபாடுகள் போக்குவரத்துங்கிறது வரலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ராசிக்குண்டான கிரகம் 6ல போய் இருக்கு அப்படின்னா இந்த வருடம் பிறக்கிற இடத்துக்கு 10வது ராசி. அப்போ உங்களுக்கு தொழில் அமைதோ இல்லையோ, நீங்க மற்றவர்களுக்கு தொழிலுக்கு நீங்க கை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தொழில் அமைஞ்சிடும். ஒண்ணு இல்ல, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸ்க்கு
ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா கூட இப்ப விருச்சிக லக்னத்துக்காரங்க முன்னாடி இருந்து அதை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த லக்னம் இருக்கக்கூடிய கும்ப லக்னத்துல பிறக்கிற இந்த விசுவாவசு வருடம் 6ஆம் அதிபதி சூரியன் போய் உச்சத்துல முயற்சி பாவத்துல இருக்காரு. இப்போ 6ஆம் இடத்துலதான் நம்மளுடைய ராசிக்குண்டான செவ்வாய் போய் நீசமாகுதோ தவிர சூரியன் பலமா இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல, மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு ரத்தம் டொனேட் பண்றது போக்குவரத்து எல்லாம் எடுக்கலாமோ தவிர இவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையா முடியுங்கிறது கணக்கு. அப்போ இருக்கிற வேலை அப்படிங்கிறத ஜாக்கிரதையா பார்த்து வச்சுக்கணும். அதே சமயம் வீடு வாசல் அமையறது, சொத்து சுகம் அமையறதெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது பிறக்குது இந்த விருச்சக ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி ஸ்தானம்ங்கிற இடத்துல இந்த லக்னம் இந்த வருடம் பிறப்புக்கு எதிரி ஸ்தானம்ங்கிற இடத்துல போய் தன்னை நீசமாகுது. அப்படிங்கும்போது எதிரிகள்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் பணிவா போகக்கூடிய காலம். அப்போ நம்மளா ஒருத்தர் ஆல்ரெடி விருச்சகத்துக்கு எதிரி இல்லாம இருக்காது. ஏன்னா பொதுவாவே செவ்வாய் 6ஆம் இடத்தை ஆதிபத்தியம் பெறாங்க. அதனால இயல்பாவே விருச்சகத்துக்கு எப்பவுமே போராட்டமான லைஃப்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா இப்ப அது நீசமாகும் போது உடம்புலயோ மனசுலயோ பலம் கொஞ்சம் குறையும் இந்த வருடம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஏன்னா பொதுவா இப்போ இந்த விசுவாவசு வருடம் என்ன ஒரு பலன் அப்படின்னா இந்த வருட பலனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜாவும் சூரியன் தான், மந்திரியும் சூரியன் தான், நீங்க அச்சாதிபதியும் சூரியன் தான். இந்த 4 பதவியை சூரியனே வகிக்கிறாரு. அப்போ நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பேற்கிறவங்க அப்படின்னா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க, மத்தவங்கள கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. புதிய பதவிகள்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யம் தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு புது விஷயங்களை உருவாக்குவாங்க. இந்த புரட்சி எல்லாம் நம்ம நாட்டுல நடக்க போகுது இந்த வருடம். அதாவது தலைமை பண்புக்கு பதவிக்கு வரக்கூடியவர்கள், அரசாளக்கூடியவர்கள் அல்லது ஒரு பதவியில இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி புது சட்டங்கள், புது ரூல்கள்லாம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பழசெல்லாம் உடைச்சிட்டு புதுசா சட்டம் போடுறதுக்கு உண்டான அமைப்புலாம் நாட்டுல இருக்கு. ஆனா இந்த விருச்சக ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது 10ஆம் பாவமாக இருக்கிறதுனால இது நம்ம 6ஆம் இடத்துல போய் நம்மளுடைய விருச்சக ராசிக்கு உண்டான செவ்வாய் நீசமாகிறதுனால நீங்க மற்றவர்களுடைய பேச்சுக்கோ மற்றவருடைய ஆதிக்கத்துக்கோ கொஞ்சம் பணிஞ்சு, ஏன்னா உங்களுக்கு உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உத்தியோகம்ங்கிற இடத்துல உச்சம் பெறுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை இல்லாதவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா வேலை வாய்ப்புல அழகா அமர்ந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உத்தியோக பலம் வலுக்கும். ஆனா கொஞ்சம் லக்னாதிபதி அந்த விருச்சக ராசிக்குண்டான செவ்வாய் நீசமாகறனால தன்னுடைய ஈகோவையும் தன்னுடைய கோவத்தையும் முரண்பாடான கருத்துக்களையும் முதல்ல எல்லாம் பார்த்தா நீ சொல்லிட்டல நான் செஞ்சு காமிச்சிட்டு வர்றேன் அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டுலாம் கோவப்பட்டுட்டு இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அனுசரிச்சு கொஞ்சம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உத்தியோக மேன்மை என்பது சூப்பரா இருக்கும். அது மட்டுமல்ல 2யும் 12யும் நம்ம ராசிக்கு அல்லது விருச்சக லக்னத்திற்கு 2யும் 12யும் தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. இதை விட ஒரு பாக்கியம் எதுக்கு? அதுவே போதுமே. அப்போ நம்ம 2 பக்கமும் பாடி கேட் மாதிரி குரு பார்வை இருக்குது அப்படிங்கும் போது எங்க போனாலும் சேஃப்டியான ஒரு விஷயம் தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஈகோவை மட்டும் குறைச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த வருடம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கடல் நீர் ராசியில் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள், அதாவது 8ஆம் அதிபதி 5ல இருக்கு, 5ஆம் அதிபதி 8ல இருக்கு, 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கு. அப்படின்னா நீங்க விரும்புங்க, லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா விரும்புறவன இவன் தான் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த 8-7 காம்பினேஷன் அப்படிங்கும்போது 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான், 8-11 உண்டானம். ஆனா இந்த லவ் நம்பலாமா, அந்த லவ் நம்பலாமா, நமக்கு இவ்வளவு பெரிய நல்ல நல்ல லவ் எல்லாம் வருதுன்னா மனசு அளவாய விடாம லவ் பண்ணாலும் அதை தெளிவா சூஸ் பண்ணிட்டு இவங்கதான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. இல்லைன்னா 8ங்கிறது குரு போய் அங்க உட்கார்றதுனால தேவையில்லாத மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேரக்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய லைஃப்ல அது ஒரு ரீமார்க்கா நிக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால ஏன்னா 5ஆம் பாவம்ங்கிறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி, ஃபர்ஸ்ட் டிகிரியை சொல்ற இடம். அப்போ அதுவே அட்டமாதிபதி புதன் அங்க போய் உட்கார்றதுனால 7ஆம் அதிபதி வக்கரத்துல வேற அங்க இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தான் வாழ்க்கையை சூஸ் பண்றது. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா இன்னும் மே மாசம் வரைக்கும்
குரு பயிற்சி ஆகல, அங்கதான் இருக்க போறாரு, 7ஆம் பாதத்துல இருக்க போறாரு. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 5-7 பரிவர்த்தனை. விரும்பி திருமணம் பண்றதுக்கு நல்ல விஷயம்தான், ஆனாலும் விரும்பிய கணவனையே கல்யாணம் பண்றதுக்கும் நல்ல விஷயம்தான். ஆனாலும் 8க்கு குரு போன பின்பு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தப்பா கிரியேட் ஆகுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட காதலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளோ, அதாவது 2வது குழந்தை 3வது குழந்தை, இது எல்லாமே அமையறதுக்கு இந்த 5ல இருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள் கண்டிப்பா வழி பண்ண போகுது. ஏன் இதை சொல்றேன்னா, உங்களுக்கு பாக்கியத்துல போய் லக்னம் உட்காந்துக்குச்சு, ராசியாதிபதி போய் தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்துல உட்காந்துக்குச்சு. ஆனா இந்த வருடம் பிறக்கக்கூடிய டைமுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் பாவமா போச்சு. அப்ப 6ங்கிறது சில ஏமாற்றங்களையும், சில எப்படி பொதுவா செவ்வாய் எந்த அளவுக்கு கோபக்காரன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு எமோஷனல் டைப் செவ்வாய்ட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் இருக்காது. அப்போ எந்த அளவுக்கு பாசம் வைக்குதோ அந்த அளவுக்கு கோபம் வரும். அதுதான் அது வீக்னஸோட. அடிச்சுட்டேனா அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணும். மற்ற கிரகம் கூட ஃபீல் பண்ணாது, ஆனா செவ்வாய் ஃபீல் பண்ணும். அந்த ரணத்தை தானும் அனுபவிக்கும். அடிச்சுட்டு இதையும் போய் செவுத்துல குத்திக்கும் அந்த வலிக்கு. அந்த மாதிரி ஒரு கிரகம். அது இப்ப நீசமாகும் போது தேவையில்லாத மற்றவர்களால் நீங்க பாதிக்கப்பட்டு உங்களுடைய காலத்தை, பொன்னான நேரத்தை வீண் பண்ணாம இருங்க. மற்றபடி தொழில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இருக்குது, டிகிரி 2-3 டிகிரி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருடத்திற்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்க 2வது குழந்தை 3வது குழந்தை இருக்குது. 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள்லாம் 2ஆம் தரம் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா 11ஆம் அதிபதி அங்க உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரனோட 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த ஒன்றுக்கு மேற்பட்டதுங்கிறதுலதான் பிரச்சனை. காசு வந்தா நல்லது, படிப்பு வந்தா நல்லது, 2வது 3வது குழந்தை வந்தா நல்லது, ஆனா 2-3 லவ் வந்தா கூட நல்லது, ஆனா 2-3 வாழ்க்கை வரும்போது தப்பு. அதனால எதை நம்ம இந்த வெளி உலகத்துல நம்மளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனா விருச்சிக ராசி புண்படாமல், காயப்படாமல், வருத்தப்படாமல் இருப்பதற்கு இந்த விசுவாசம். பொதுவாவே விசுவாவசு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பசுக்களும் கன்றுகளும் வளமாக வாழ்வதற்குண்டான காலம் தான் விசுவாவசு. அப்ப அந்த அளவுக்கு அந்த பசுக்கன்றுகள்னு என்னங்க, குடும்பத்தோட வம்ச விருத்தியோட வாழக்கூடிய காலங்கள் இது. அப்போ செழிப்பான ஒரு காலம் இந்த விருச்சகத்துக்கு. அப்படிங்கும் போது அது போய் நீசமாகுது. எல்லா கிரகங்களும் பாத்தீங்கன்னா சூரியனுக்குலாம் 4 ஆதிபத்தியத்தை கொடுத்துருக்காங்க. எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் இருக்கு. செவ்வாய்க்கு எந்த ஒரு ஆதிபத்தியத்தையும் இந்த வருடம் கொடுக்கப்படவில்லை. அப்போ அது மறுக்கப்பட்டிருக்கு. செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு மட்டும் இந்த வருடம் எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை. அப்போ அங்கீகரிக்கப்படவில்லைங்கும் போது மனதளவுல வீக்னஸ் ஆகுறதோ, ரத்தம் மனசு பலவீனப்படும் போது ரத்தம் சுண்டி போகும்பாங்க, நம்ம வீக்னஸ் ஆயிடுவோம்பாங்க. ரத்தம் சுண்டி போனாலும் மனசு உடம்பு பலவீனமாகும். அதனால இதற்கான காலம் இந்த ஒரு வருடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அருமையான வாய்ப்பா இருக்கும். இந்த வருடத்துல கிடைக்கிற வாய்ப்பு, இயல்பா கிடைக்கிற வாய்ப்பே அருமையான வாய்ப்பா இருக்கும். அதோடு அதை மட்டுமே பொறுமையாக அனுபவித்து கொண்டு சென்றால், ஏன்னா உங்களோட பதவியை அடிச்சு பிடிச்சலான்னு ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க. இது வரைக்கும் அப்படிலாம் நடந்திருக்கலாம், இப்போலாம் அப்படி வாங்க மாட்டாங்க. இயல்பா உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அதை மட்டும் ஒரு பொறுமையோட நீங்க கொண்டுட்டு போனீங்க, வீம்பு செலுத்தாம போனீங்கனாலே இந்த வருஷம் அருமையா கொண்டுட்டு போனாங்க ஐயா. ரொம்ப 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 சந்தோஷம், சிறப்பா பதில் சொன்னீங்க. இந்த ஆண்டு குடும்ப தலைவருக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி தலைவருக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப குடும்ப தலைவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆண் அப்படின்னாலே தகப்பன் வகையில சூரியனை தாங்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலதான் இருக்கு. சூரியனும் உச்சத்துலதான் இருக்க போறாரு. இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துலதான் இருக்க போறாரு. அப்போ தகப்பனார் வகையில பாத்தீங்கன்னாலும் குடும்ப தலைவர் வகையில பாத்தீங்கன்னாலும் அந்த அதிகாரங்கள்ங்கிறத விட கொஞ்சம் அப்பா அடிக்கடி வீட்டை விட்டு வெளில போயிட்டு வர்ற மாதிரி ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி உலகங்கள் போயிட்டு பல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த அப்பா அப்படின்னு சொல்ற குடும்ப தலைவர் அப்படிங்கிறது இந்த பண இன்வெஸ்ட்மெண்ட், வெளியில இருக்க ஷேர் மார்க்கெட் பிட்மனி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணணுங்க ஐயா. குடும்ப தலைவரை கண்ணுக்கு தெரியாத வருமானங்களை நம்பாம இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியா இருந்து குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்? குடும்ப தலைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பம் அப்படின்னாலே சனி பகவானை போல 5ல உட்காந்துருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி செவ்வாய் போய் தாய்மைங்கிற இடத்துல 9ஆம் இடத்துலதான் இருக்கு. அப்பாங்கிற இடத்துலதான் சந்திரன் வீட்டுலதான் செவ்வாயே போயிருக்காரு. இப்போ நல்ல ஒரு இப்ப குடும்ப தலைவிக்கு பாத்தீங்கன்னா அதிகமான மன ப்ராப்ளமும் உடல்நிலைங்கிறது கொஞ்சம் பாதிப்புங்கிறதும் கொடுக்குங்க.
கண்டிப்பா. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு வராரு. செவ்வாயுடைய 12ஆம் இடத்துக்கு குரு போறாரு. அப்ப என்னன்னா அவங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது ஆல்ரெடி குருவுக்கு பாதக வீடு. அந்த ஒரு கான்செப்ட் அங்க இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தலை சம்பந்தப்பட்ட வலி, மூளை சம்பந்தப்பட்டது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கிறுகிறுப்பு எல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல விசேஷங்கள் போக்குவரத்துலாம் நல்லா பண்ணுவாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். ஜோதிடர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி ஜோதிடர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் என்னோட கான்செப்ட்ல இல்ல, ஜோதிடம் அப்படின்னாலே 5 8 தாங்கய்யா. அந்த 5 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே 8 தாங்க விருச்சகம். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப இப்ப 8ல குருவே உட்கார்ந்துருக்காரு. அப்போ 5 8 குருவுக்கு செவ்வாய்க்கு 12ல குருவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற போது இந்த செவ்வாய் தன் ஸ்தானத்துக்கு பாக்கியத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது வந்து நிறைய இப்ப இந்த மாணவர்கள் அப்படிங்கிறது, இந்த மாணவர்கள் எல்லாம் ஆசிரியராக மாறுகிறார்கள் இல்லையா? மாணவர்கள் எல்லாம் ஆசிரியராக மாறும் பொழுது உண்மையான டேலண்ட் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் பலப்படுவாங்க. இந்த போலி மாணவர்களோ போலியான ஆசிரியர்களோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, 5ஆம் இடத்துல சனி போய் உட்கார்றாரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியம்ங்கிற இடம், ஜோதிடம்ங்கிற இடம். அந்த 5ஆம் அதிபதி குரு போய் 8ல உட்கார்றாரு. அப்ப வந்து என்னன்னா ஆசிரியர்கள் உண்மையான ஆசிரியர்களாக இருக்கணும். நீங்க ஃபீஸ் வாங்குறது வாங்காத பத்தி நான் பேசல. கொஞ்சமாவது வந்து உண்மையான ஜோதிடர்கள் வெளியில வருவாங்கய்யா. அதான் விஷயம். ஆனா ஜோதிடர்கள் நிறைய பெருகுவாங்கய்யா. 5 அத்தனை கிரகம் இருக்குல்ல, நிறைய பேர் வருவாங்கய்யா. வரட்டும், எல்லாரும் ஜோசியர் ஆகணும். அழகு. இப்ப இதுல இருந்து வந்து உலகத்துல இப்ப 800 கோடி பேர் அப்படிங்கிறாங்க. 800 கோடி பேர்ல எத்தனை பேர் வந்து விருச்சிக ராசியில் இருப்பான்னு தெரியாது. சோ வந்து பொதுவா வந்து விருச்சிக ராசிக்கு மொத்தம் ஒரு சின்ன ஒரு வரியில் விட சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? ஒரு வரியில அவங்களுக்கு பொதுவாவே ரிஸ்க்னா ரஸ்க் மாதிரி சாப்பிடுற கேரக்டருங்கய்யா. இல்ல பலன் எப்படி இருக்குங்க? அது ரிஸ்கா சாப்பிடுறாங்க. ஓகே, எப்படி இருக்கும்? போராடி ஜெயிப்பவர்கள். சரி, அற்புதமான விஷயம். என்ன வியாதி வரும் உங்களுக்கு? பர்டிகுலர் இந்த வியாதிகள் என்ன சம்பந்தமான வியாதிகள் வரும்? இது நீங்க பொதுவா கேக்குறீங்களா இல்ல இந்த வருடம்? இந்த வருஷம் இந்த வருடத்திற்கு நான் முதல்லயே சொல்லிட்டேங்கய்யா. அந்த நீர் ராசி செவ்வாய் போய் நீசம் ஆகுறதுனால ரத்த குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடுகள் வருங்கய்யா. வெள்ளையணுக்களுடைய குறைபாடுகள் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருட பலன் தான் பாக்குறேன், இந்த தமிழ் விசுவாச வருட பலன் தான் பாக்குறோம். அதான் கேட்டேன். ராசியாதிபதி போய் சந்திரன் வீட்டுல நீசமாய் சந்திரன் 12ல ராகு சாரம் ஏறும்போது இந்த அணுக்களுடைய குறைபாடோ அல்லது புதுசா ஸ்கின் டிசீஸ் மாறிக்கொண்டு இருக்கும். அடுத்த சிம்மத்துக்கு வரும், கன்னிக்கு வரும், வருடம் பிறக்கும் போது இந்த ராசிக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அதனால அதை வச்சு சொல்ற விஷயம். குரு பார்வை அந்த இடத்துக்கு இல்ல இல்லையா, செவ்வாய்க்கு இல்ல. அதனால ஒரு அற்புதமான தருணம். கரூர் மணிமேகலை, அஸ்ட்ரோ மணிமேகலை அவர்கள் வந்து இவ்வளவு நேரம் வந்து அற்புதமான கருத்துக்களை வந்து விருச்சிக ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், குடும்பத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொன்னாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பரிகாரம் சொல்லிட்டுமாங்கயா? சொல்லுங்களேன். இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராசியாதிபதி போய் நீசம் ஆகுது, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும்னு சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ரோஷமான அம்மன், பத்திரகாளி அம்மனா இருக்கட்டும், மாரியம்மனா இருக்கட்டும், வக்ரகாளி அம்மனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்ரோஷமான அம்மனுக்கு பிரித்திங்கிற ரேஞ்சுக்கு அது செவ்வாசனி காம்பினேஷன் இருந்தாலும் அதையும் எடுக்கலாம். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு தீவினையை அழிக்கக்கூடிய அந்த ரத்த வாசம் உள்ள சாமிகள்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது எல்லாமே வரும். வெட்டக்கார சாமி எல்லாமே இங்க வரும். அந்த சாமிகளுக்கு நல்ல எலுமிச்சம்பளம் மாலை அல்லது எலுமிச்சம்பளம் உடைய வெளில குத்துறது, அந்த எலுமிச்சம்பளம் அங்க வச்சுட்டு வந்து நீங்க அதை கொஞ்சம் பிடிக்கிறது, இதெல்லாம் என்னன்னா பிளட்ல இருக்கிற கிருமிகளுக்கு அது ரொம்ப நல்லது. இது சயின்ஸ் ரீதியாகவும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு அந்த தெம்பையும் அந்த பலத்தையும் அந்த ரத்த புஷையும் ஏமாற்றத்தையும் மனோதிடத்தையும் சரியா வச்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும், மெயினா பெண்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அஸ்ட்ரோ மணிமேகலை அவர்கள் வந்து அழகா தெளிவாக வந்து விருச்சிக ராசி பலன் சொன்னார்கள். அவருக்கு நன்றி வந்து ராஜ்நிதி டிவி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு